முத்து கூடிய சீக்கிரமே ரோஹினியோட மாமா கிட்ட விசாரணை பண்ணி ரோஹினி பத்திர உண்மையை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. சிறடிக்க ஆசை இந்த வார ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற பிடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ரோஹினி எதிர்பார்த்து வந்த எதுவுமே சரியா நடக்கல. ஏன்னா மாமாவா நடிக்க வந்தவர் ஆக்டிங்ல ரொம்பவே சொதப்பிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் ரோஹினி அவரை தனியா கூப்பிட்டு போய் ஒழுங்கா நடிங்க, சொல்லி கொடுத்தத மட்டும் பேசுங்க, தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் அதெல்லாம் மறந்து ஒரிஜினல் கேரக்டருக்கு எப்பயுமே போயிடுறாரு. ஆரம்பத்துல இருந்தே ரோஹினி மேல சந்தேகமா இருக்கிற முத்துக்கு இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா மாறிக்கிட்டு இருக்கு. அதனாலே முத்து வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட இந்த ரோஹினியோட மாமாவை தனியா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ, நமக்கு பின்னாடி எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்றாரு. ரோஹினி என்னவோ நம்ம எல்லாமே தெளிவா பண்ணிட்டு இருக்கிறோம், மாட்டோம் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் முத்து அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரோஹினியோட மாமாவை தனியா கூப்பிட்டு போய் விசாரிக்கணுங்கிறதுல முத்து ரொம்பவே உறுதியா இருக்காரு. அப்படி முத்து கூப்பிட்டு போய் விசாரிக்கிறப்ப அவங்க மாமா வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டாருன்னா ரோஹினிக்கு இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. ஏன்னா இப்பதான் மனோஜ் வேலைக்கு போற விஷயத்துல ஏமாத்தி வீட்டுல அசிங்கப்பட்டாரு. அப்ப ரோஹினி என்னமோ வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப நல்லவங்க மாதிரி ஆக்சன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களே இதே தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா வீட்டுல இருக்கிற விஜயா மத கொண்டு யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த வாரத்துக்குள்ளேயே இதெல்லாம் நடந்து ரோஹினி பத்திர உண்மையை முத்து கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.